நற்பவி ஸ்ரீ காகபுஜுண்டரின் பெருநூல் காவியம் 1000 மூலமும் உரையும். பாடல் 55. உட்கருவு. தானேதான் உயிரும் உடலுயிரும் ரெண்டிருக்க தங்கும் உடல் நின்றுவிடும் உயிர்தான் சீவன். வீணேதான் உடல் எடுக்க பிறவியாக்கி மெய்யெடுக்க காரணமே இதுதான் ஆகும். ஆனே நீ ஆனார் குண்டலியை பாரு, அம்மையுடல் தேய்ந்தது பார் குழவியாளே. தானே நீ அவ்விரண்டும் தேய்ந்ததல்லால் கல்மணமும் தன்னினைவார் தேய்ந்து போமே. தான் என்பதில் உடல் உயிர் என இரண்டும் இருக்கின்றது. உடம்பில் தங்கி நின்றிருக்கும் உயிர்தான் சீவனப்பா. இச்சீவனே இந்த உடலை எடுத்து வர மனித பிறவியாக ஆனது. மெய்ப்பொருளே இப்பிறவி எடுக்க காரணமாகி ஆன்மாவில் அதுவாக ஆகி நின்றது. ஆண் பிள்ளை நீ என்றால் குண்டலியை கண்டு வாசியோகம் செய். அம்மியும் குழவியும் அரைத்து அரைத்து தேய்ந்து போவதைப் போல் உடலும் உயிரும் உலக பாசங்களில் வீழ்ந்து வீழ்ந்து வாசியும் நினைவும் தேய்ந்து போய் உடலை விட்டு உயிர் போகின்றது என்ற உண்மையை உணர்ந்து பார். ஆதலால் யகாரமான வீட்டில் வாசியையும் நினைவையும் சேர்த்து நின்றால் இரண்டும் ஒன்றாகி சோதியில் இணையும். அப்போது கல் மனமும் கரைந்து தேய்ந்து போகும் அப்பா. அன்பே சிவம், அன்பே சிவம்.